ஓம் சக்தி. என்ன சக்தி, எப்படி இருக்கீங்க? உங்க தம்பி கோபாலன் எப்படி இருக்காரு என்றார் சக்தி சுந்தரம். அம்மா கருணையால எல்லாரும் நல்லா இருக்கும் சக்தி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆன்மீக பணி, சமுதாய தொண்டுன்னு போயிடுவேன். அடுத்த வாரம் மேல்மருவத்தூர்ல சித்ரா பௌர்ணமி விழா வருது, நீங்களும் வாங்க சக்தி, முன்னாடியே தொண்டுக்கு போகலாம் என்றார். உடனே சக்தி சுந்தரம், மேல்மருவத்தூர் மண்ணுல தொண்டு செய்ய புண்ணியம் செஞ்சிருக்கணும், கண்டிப்பா வரேன் சக்தி என்றார். உடுமலைப்பேட்டைக்கு அருகில் தேவனூர் புதூர் கிராமம் உள்ளது. அங்கு ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தின் செயலாளராக இருந்து தொண்டாற்றி வருபவர் சக்தி ராமசாமி. இவர் ஆசிரியர் பணி செய்து வருகிறார். இவரது தம்பி தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர்களது வீட்டில் உள்ள அனைவரும் அன்னையின் பக்தர்கள். ஆனால் தம்பி கோபாலனோ இறை வழிபாடு, ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவர். இவருக்கு வேடிக்கை, பொழுதுபோக்கு இவற்றிலேயே மிகுந்த நாட்டம். தம்பி கோபாலனின் மனைவி, நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிற தெய்வ பக்தி கூட கணவருக்கு இல்லையே என வருத்தப்படுவார். தாயே, எத்தனையோ நாத்திகர்கள் எல்லாம் உன்னால மனம் மாறி திருந்தி இருக்காங்க, இவரையும் திருத்தி உன் வழிக்கு கொண்டு வர தயவு செய்யுமா என வேண்டிக் கொள்வார். சக்தி ராமசாமி சித்ரா பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்டு ஒரு வாரம் சித்தர் பீடத்தில் தொண்டு செய்து ஒரு வேள்வி கலசத்தை வாங்கி கொண்டு ஊர் திரும்பினார். அவர் ஊர் திரும்பிய 4ஆம் நாள் நல்ல உடல் நலத்தோடு இருந்த தம்பி கோபாலன் இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். கோபாலனின் மனைவி, அம்மா, தாயே, நாங்க உங்க குழந்தைங்க, என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் இவரை மன்னிச்சிடுமா, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுமா என்று அன்னையிடம் மன்றாடினார். ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. உயிர் பொழைக்கிறது முடியாத காரியம், வாய்ப்பே இல்ல, ஏதாவது தெய்வ சக்தி தான் இவரை காப்பாத்தணும் என்று டாக்டர்கள் கூறிவிட்டனர். சக்தி ராமசாமி தம்பியின் நிலைமையை கண்டு பரிதவித்து போனார். இவன் போயிட்டா 3 பொம்பளை பிள்ளைகளையும் இவன் மனைவியையும் யாரு காப்பாத்துறது என்று புலம்பத் தொடங்கிவிட்டார். அம்மா, நீதான் என் தம்பிய காப்பாத்தணும், நான் இதுவரை உனக்கு உண்மை உணர்வோட தொண்டு செய்தது உண்மைனா என் தம்பிய காப்பாத்து என்று வேண்டினார். சற்றென்று சக்தி ராமசாமிக்கு சித்ரா பௌர்ணமி விழாவில் வாங்கி வந்த கலசம் நினைவிற்கு வந்தது. அந்த தீர்த்தத்தையும் அம்மாவின் குங்கும பிரசாதத்தையும் கொடுத்து பார்க்கலாமே என்று திடீரென எண்ணம் உதித்தது. உடனே வீட்டிற்கு ஓடினார். கலச தீர்த்தத்தையும் குங்கும பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தார். தம் தம்பியின் வாயில் அந்த கலச தீர்த்தத்தை ஊட்டினார். சிறிது நேரத்தில் மூடியிருந்த கண்கள் திறந்தன. நம்பிக்கை வந்தது. அவரது குடும்பத்தினர் கோபாலனுக்கு அடிக்கடி கலச தீர்த்தம் கொடுத்தபடி இருந்தார்கள். அந்த தீர்த்தம் தான் வேலை செய்தது.